என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் எல்லாம் நின்று போனது போல தோன்றும். மனம் தளர்ந்து போகும். முயற்சி செய்கிறாய், ஆனால் பலன் தாமதமாகிறது. நடக்க வேண்டிய விஷயங்கள் தள்ளிப்போகிறது. உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் பெரிதாகிறது. பணம் வர வேண்டிய வழி அடைகிறது. மனதில் அமைதி இல்லை. தூக்கத்தில் கூட ஏதோ ஒரு பாரம் சுமந்தபடி விழித்துக் கொள்கிறாய். அப்படிப்பட்ட நேரங்களில் பலர் இதை சாதாரண தடை என்று நினைப்பார்கள். ஆனால் உன் உள்ளம் மட்டும் இது ஒரு மர்மமான தடை என்று உணர்ந்து கொண்டிருக்கும். அந்த உணர்வை அலட்சியம் செய்யாதே என் தங்கமே. சில தடைகள் கண்களுக்கு தெரியாது. சில கட்டுகள் வார்த்தைகளால் விளக்க முடியாது. சில இருள்கள் வெளிச்சம் வந்தால் மட்டுமே விலகும். அந்த வெளிச்சம் தான் அம்மன் அருள். அம்மன் வழிபாடு என்பது ஒரு சாதாரண பூஜை அல்ல. அது உயிரின் ஆழத்தில் ஒளி ஏற்றும் சக்தி. மனதின் இருளை கிழித்து விடும் தெய்வீக அதிர்வு. வீட்டில் நின்று கொண்டிருக்கும் எதிர்மறை அலைகளை கரைக்கும் பரிசுத்த அன்பு. நீ அம்மனை உண்மையாக அழைக்கும் போது உன் குரல் வெறும் காற்றில் கலந்துவிடாது. அது நேராக தாயின் இதயத்தில் விழும். ஏனெனில் அம்மன் என்பது கோபம் காட்டும் தெய்வம் மட்டுமல்ல, காக்கும் தாய். அழுகையை கேட்கும் அன்னை. பயத்தை உருகச் செய்யும் பராசக்தி. உன் மனதில் மறைந்து கிடக்கும் நடுக்கத்தையும் உன் வாழ்க்கையில் முடங்கியிருக்கும் சக்தியையும் அவள் நொடியில் உணர்கிறாள். என் தங்கமே, சில சமயம் தடைகள் வெளியில் இல்லை. அது உள்ளே உருவாகும். பழைய காயங்கள், நம்பிக்கையின்மை, தோல்வியின் நினைவுகள், பிறர் சொன்ன வார்த்தைகள், கண்பட்ட ஆற்றல்கள், வீட்டில் சேர்ந்திருக்கும் கனமான உணர்வுகள், முன்னோர்களின் நிறைவேறாத துயரங்கள், உன் சொந்த மன அழுத்தம், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மர்மமான முடிச்சாக மாறலாம். அப்போது சாதாரண முயற்சி மட்டும் போதாது. ஆவி நிமிர வேண்டும். மனம் சுத்தமாக வேண்டும். அதிர்ஷ்டம் திறக்க வேண்டும். அந்த திறப்புக்கு அம்மன் வழிபாடு ஒரு பரிசுத்த சாவி. நீ ஒரு தீபம் ஏற்றும் போது அது வெறும் தீயல்ல என் தங்கமே. அது இருளிடம் சொல்லும் உன் அறிவிப்பு. இனி நான் பயப்பட மாட்டேன். இனி நான் தளர மாட்டேன். இனி என் வீட்டில் ஒளி நிற்கும். நீ குங்குமம் வைத்து அம்மனை நோக்கும் போது அது வெறும் அலங்காரம் அல்ல. அது சக்தியின் அழைப்பு. அது பெண் தெய்வத்தின் உயிரோட்டம். அது உன் நெற்றியில் பாதுகாப்பு வட்டம் வரையும் அருள். நீ மஞ்சள் அர்ப்பணிக்கும் போது அது சுபத்தின் வாசல் திறப்பது. நீ எலுமிச்சை தீபம் ஏற்றும் போது அது உறைந்திருந்த தடை கரையும் அலை. நீ வேப்பிலை வைத்து வழிபடும் போது அது கெட்ட அலைகளை வெளியேற்றும் பரிசுத்த மூச்சு. இவை அனைத்தும் வெறும் நம்பிக்கை செயல் அல்ல. நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் ஆன்ம சக்தி. அம்மன் வழிபாட்டில் மிக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா என் தங்கமே? அது உடனடி அதிசயம் தருவது அல்ல. அது உன்னை அதிசயத்தை ஏற்க தயாராக்குகிறது. முதலில் மனதை சுத்தப்படுத்தும். பிறகு வீட்டின் அலை மாற்றும். அடுத்ததாக உறங்கிக் கிடந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பும். பின்னர் உன் பாதையில் இருந்த மறைமுக கட்டுகளை தளர்த்தும். சில நாட்களில் உனக்கு ஒரு அமைதி வரும். காரணமில்லாமல் மனம் இலகுவாகும். சிலரின் நடத்தை மாறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு விஷயம் நகரத் தொடங்கும். எதிர்பாராத உதவி வரும். ஒரு அழைப்பு வரும். ஒரு வாய்ப்பு திறக்கும். ஒரு நல்ல செய்தி வந்து கதவை தட்டும். இதுதான் அம்மன் அருள் வேலை செய்யும் விதம். அவள் பெரும்பாலும் சத்தம் இல்லாமல் செய்கிறாள். ஆனால் விளைவு ஆழமாக இருக்கும். என் தங்கமே, நீ அம்மனை பயந்து மட்டும் வணங்காதே. அன்போடு அணுகு. தாயிடம் பேசுவது போல பேசு. அம்மா, என் வீட்டில் நின்றிருக்கும் தெரியாத பாரத்தை நீக்கு என்று சொல்லு. அம்மா, என் மனதில் சேர்ந்திருக்கும் பயத்தை கரைச்சுவிடு என்று சொல்லு. அம்மா, என் விதியில் முடங்கியிருக்கும் நல்ல காலத்தை எழுப்பு என்று அழை. இந்த நேர்மையான அழைப்பு எந்த மந்திரத்தையும் விட வலிமையானது. ஏனெனில் உண்மையான கண்ணீருக்கு முன் தெய்வம் எப்போதும் மவுனமாக இருக்காது. ஒரு பெண் தெய்வத்தை வழிபடும்போது வாழ்க்கையில் நுட்பமான மாற்றங்கள் ஆரம்பமாகும். வீட்டில் சண்டை குறையும். சமையலறையில் அமைதி வளரும். தண்ணீரின் அதிர்வு கூட மாறும். நுழைவாயிலில் காற்றின் உணர்வு இலகுவாகும். திடீரென்று வீட்டில் துர்நாற்றம் குறைந்து பூவின் வாசனை அதிகரிப்பது போல தோன்றலாம்.
குழந்தைகள் அமைதியாக உறங்க ஆரம்பிக்கலாம். அடிக்கடி உடையும் பொருட்கள் உடையாமல் போகலாம். மனதில் இருந்த கனவு கலக்கம் குறையலாம். இவை எல்லாம் சிலருக்கு சிறியது போல தோன்றும். ஆனால் ஆன்மீக பார்வையில் இவை சக்தி மாற்றத்தின் அறிகுறிகள். அம்மன் வந்த இடத்தில் இருள் நீளமாக நிற்க முடியாது. என் தங்கமே, மர்மமான தடை நீங்கும்போது முதலில் வெளியுலகம் மாறாது. நீ மாறுவாய். அதுவே பெரிய அறிகுறி. முன்பு பயந்த விஷயத்தை இப்போது அமைதியாக சமாளிப்பாய். முன்பு மனம் உடைந்த இடத்தில் இப்போது உறுதி நிற்பாய். முன்பு பிறர் சொன்ன வார்த்தை உன்னை காயப்படுத்தியது. இப்போது அது உன்னை தொடாது. இதுதான் தெய்வ சக்தி உன் உள்ளத்தில் குடியேறியது என்பதற்கான முதல் சாட்சி. உன் உள்ளம் வலுவானால் வெளியில் இருந்த கட்டுகள் தானாகவே பலவீனமாகும். அம்மன் வழிபாட்டில் ஒழுக்கம் மிக முக்கியம் என் தங்கமே. ஒரு நாள் தீபம் ஏற்றி 10 நாள் மறந்து விட்டால் சக்தி ஓட்டம் துண்டிக்கப்படும். ஆனால் தினமும் ஒரு நிமிடம் கூட உண்மையோடு அழைத்தால் அது பெரும் பலன் தரும். காலையில் வீடு சுத்தம் செய்து ஒரு தீபம் ஏற்று அம்மனை நினை. மாலை சூரியன் மறையும் நேரத்தில் மீண்டும் ஒரு தீபம் ஏற்று உன் உள்ள குரலை அவளிடம் வை. செவ்வாய் மற்றும் வெள்ளி நாள்களில் குங்குமம், மஞ்சள், பூ, எலுமிச்சை தீபம், சிறு நெய் தீபம், வேப்பிலை, எளிய நிவேதனம் இவற்றோடு வழிபடு. இந்த சீரான பக்தி உன் வாழ்க்கையில் நின்றிருக்கும் சக்திகளை அசைக்கத் தொடங்கும். உன் நெஞ்சில் நினைத்துக் கொள் என் தங்கமே. தடை என்பது சாபம் அல்ல. அது சில நேரங்களில் மாற்றத்திற்கு முன் வரும் நிழல். இருள் வந்ததற்காக விடியல் மறைந்துவிடாது. மழை பெய்ததற்காக சூரியன் இல்லாமல் போகாது. அதுபோல தடை வந்ததற்காக உன் விதி முடிந்துவிடாது. சிலரின் வாழ்க்கையில் பெரிய உயர்வுக்கு முன் பெரிய மவுனம் வரும். சிலரின் அருள்காலத்திற்கு முன் பரிசோதனை வரும். உன் இன்றைய தாமதம் நாளைய பெரும் திறப்பின் முன்னோட்டமாக இருக்கலாம். அதனால் தளராதே. அம்மனை பிடி. உன் உள்ளத்தை ஒளியாக்கு. பலர் ஒரு தவறு செய்கிறார்கள் என் தங்கமே. தடை வந்தவுடன் உடனே பயந்து எல்லாரிடமும் ஓடுகிறார்கள். ஒருவன் சொன்னது ஒன்று, இன்னொருவன் சொன்னது ஒன்று என்று மனம் இன்னும் குழப்பமாகிறது. உண்மையான ஆன்மீக வழி எப்போதும் மன அமைதியை தர வேண்டும். பயத்தை அதிகரிக்க கூடாது. அம்மன் வழிபாடு உன்னை பயத்தில் அடிமைப்படுத்தாது. அது உன்னை சக்தியில் நிலைநிறுத்தும். உன் மனத்தில் தெளிவு தரும். யார் உண்மை, யார் போய், எந்த வழி சரி, எந்த முடிவு உனக்காக என்று உன் உள்ளம் உணரத் தொடங்கும். இதுவே தெய்வ பாதுகாப்பின் இன்னொரு வடிவம். என் தங்கமே, சில நேரங்களில் நீ ஏன் இவ்வளவு பிரார்த்தனை செய்தும் பலன் தாமதமாகிறது என்று எண்ணுவாய். அப்போது ஒரு விஷயம் நினை. தாய் உடனே கொடுக்காததற்கு காரணம் தாமதம் அல்ல. அது தயார் செய்யும் காலம். விதை மண்ணில் புதையும்போது அது அழிந்தது போல தெரியும். ஆனால் உள்ளே அது உயிர் பெறுகிறது. அதுபோல உன் ஜெபம் சில சமயம் அமைதியில் வேலை செய்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாமல் தடைகளை மெதுவாக அகற்றுகிறது. உன் வாழ்க்கையில் தவறானவர்களை விலக்குகிறது. உனக்கான பாதையை சுத்தப்படுத்துகிறது. சரியான நேரத்தில் சரியான கதவை திறக்கிறது. அதனால் நம்பிக்கை கைவிடாதே. உன் குரலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என் தங்கமே. உன் தீபத்தில் உண்மை இருக்க வேண்டும். உன் கண்ணீரில் சுத்தம் இருக்க வேண்டும். அப்போது அம்மன் அருள் தாமதித்தாலும் தவறாது. நீ அவளை அழைத்தால் அவள் வரும். நீ விழுந்தால் தூக்கும். நீ பயந்தால் அணைக்கும். நீ சோர்ந்தால் சக்தி தரும். நீ நின்றுவிட்டால் நகர்த்தும். நீ உடைந்தால் ஒன்றாக சேர்க்கும். தாயின் அருள் ஒருபோதும் பாதியில் நிற்காது. நீ உன் வீட்டில் அம்மன் நாமம் ஒலிக்கச் செய் என் தங்கமே. மெதுவாக ஸ்லோகம் சொல். உன் இதயத்தால் அவள் பெயரை உச்சரிக்க. வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் அம்மன் பெயர் சொல்லிக் கொடு. தண்ணீரில் குங்குமப்பொடி சிறிது தொட்டு வாசலில் தெளி. சமையலறையில் சுத்தம் பேணி வைத்திரு. வீணான கோபம் குறை. கெட்ட வார்த்தை தவிர். ஏனெனில் அம்மன் வழிபாடு பூஜை அறையில் மட்டும் நடக்காது. அது வாழும் முறையிலும் வெளிப்படும். நீ உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் அவள் சக்தி நீண்ட நாள் தங்கும். என் தங்கமே, நீ நினைப்பதற்கு விட உன் வாழ்க்கையில் நல்லது வர தயாராக இருக்கிறது. இந்த தடை உன்னை உடைக்க வரவில்லை.
உன்னை விழிக்க வைக்க வந்தது. இந்த இருள் உன்னை விழுங்க வரவில்லை. உன் உள்ளே இருக்கும் ஒளியை நினைவூட்ட வந்தது. இந்த தாமதம் உன்னை தோற்கடிக்க வரவில்லை. சரியான நேரத்தின் மதிப்பை கற்றுக் கொடுக்க வந்தது. நீ இப்போது அம்மனை உண்மையோடு பற்றிக் கொண்டால் இந்த மர்மமான தடை ஒரு நாள் உன் வெற்றி கதையின் தொடக்கமாக மாறும். அம்மன் முன் நின்று சொல்லு, என் தங்கமே, என் வாழ்க்கையில் நின்றிருக்கும் தெரியாத முடிச்சுகள் எல்லாம் இன்று முதல் அவிழட்டும். என் வீட்டில் இருந்த பாரம் வெளியேறட்டும். என் மனதில் இருந்த இருள் கரையட்டும். என் விதியில் இருந்த தடை விலகட்டும். என் கண்ணீரை அருளாக மாற்று அம்மா. என் பயத்தை பலமாக மாற்று அம்மா. என் தாமதத்தை நல்ல காலமாக மாற்று அம்மா. என் கதவை திறந்து வை அம்மா. இந்த ஜெபம் வெறும் வார்த்தை அல்ல. இது உன் உயிரின் அழைப்பு. அந்த அழைப்பை அம்மன் கண்டிப்பாக கேட்பாள். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன் தீபம் அணைய விடாதே. உன் உள்ளம் சோர விடாதே. உன் பக்தி குலைய விடாதே. இன்று அமைதியாக இருப்பது போல தோன்றும் அம்மன் நாளை உன் வாழ்க்கையை முழுவதும் திருப்பி நிறுத்தும் சக்தியாக வெளிப்படுவாள். நீ இப்போது உணர்கிற இந்த பாரம் நீங்கும். நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த கதவுகள் திறக்கும். நீ காத்திருந்த நல்ல செய்தி வரும். உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு வரும். உன் முகத்தில் மீண்டும் ஒளி வரும். உன் பாதையில் மீண்டும் முன்னேற்றம் வரும். உன் நெஞ்சில் மீண்டும் உறுதி வரும். ஏனெனில் தாயின் அருள் வந்து நின்ற இடத்தில் மர்மமான தடை என்றே ஒன்று நிலைத்து நிற்க முடியாது. என் தங்கமே, நினைவில் வை, அம்மன் வழிபாடு உதவும் மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பும். அது உன் மனத்தை தூக்கும். அது உன் வீட்டை சுத்தப்படுத்தும். அது உன் விதியை மெதுவாக திருப்பும். அது உன் கண்ணீரை சக்தியாக்கும். அது உன் பயத்தை நம்பிக்கையாக்கும். அது உன் தாமதத்தை அருள்காலமாக மாற்றும். உன் அன்னை உன்னை கைவிட மாட்டாள். உன் அழுகையை வீணாக்க மாட்டாள். உன் பக்தியை காலியாக அனுப்ப மாட்டாள். நம்பிக்கை வை என் தங்கமே. அம்மன் அருகில் இருக்கிறாள். அவள் காப்பாள். அவள் திறப்பாள். அவள் உயர்த்துவாள். உன் நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இப்போது நீ அமைதியாக அமர்ந்து உன் இதயத்துக்குள் ஒரு நிமிடம் பார்த்தால் எவ்வளவு நாட்களாக சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாரம் உன்னுள் இருப்பதை நீயே உணருவாய். வெளியில் எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே மட்டும் ஏதோ ஒன்று நின்று கொண்டே இருக்கும். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிப்பு பாதியில் நிற்கும். உறங்க வேண்டிய நேரத்தில் எண்ணங்கள் விழிக்க வைக்கும். நம்பிக்கை வர வேண்டிய நேரத்தில் பயம் முன்னே வந்து நிற்கும். இதுதான் மர்மமான தடை உன் வாழ்வை சுற்றி நின்றிருக்கும் நேரத்தின் அடையாளம். ஆனால் என் தங்கமே, அந்த தடை உன் விதியை முடித்து விட வரவில்லை. அது அம்மன் அருளை தேடி செல்ல உன்னை அழைத்து வருகிற ஒரு மறைமுக அழைப்பு. நீ ஒருநாள் அம்மன் முன் நின்று முழு மனதோடு அழைத்து பார்த்தாயா என் தங்கமே? உலகம் முழுவதும் புரியாமல் போனாலும் தாயின் இதயம் மட்டும் உன் குரலை உடனே உணரும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மூச்சின் நடுக்கத்தை அவள் கேட்கிறாள். நீ கண்ணீர் விடாமல் இருந்தாலும் உன் கண்களின் வெப்பத்தை அவள் உணர்கிறாள். நீ சொற்கள் இல்லாமல் நின்றாலும் உன் ஆன்மாவின் சுமையை அவள் பார்க்கிறாள். அதனால்தான் அம்மன் வழிபாடு ஒரு சடங்கு அல்ல. அது தாயும் பிள்ளையும் இடையே நடக்கும் உயிர் தொடர்பு. அந்த தொடர்பு உருவானவுடன் உன் வாழ்க்கையில் இருந்த மறைந்திருக்கும் தடைகள் தங்கள் வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, தடை வந்த நேரத்தில் பலர் வெளியில் காரணம் தேடுவார்கள். யார் கெட்டது செய்தார்கள், எது குறை, எந்த நேரம் தவறு, எந்த திசை சரியில்லை என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உண்மையில் பல தடைகள் முதலில் உள்ளத்தில் தான் வேரூன்றும். மனதில் சேர்ந்த பழைய அச்சங்கள், தோல்வி நினைவுகள், துரோகம் செய்தவர்களின் காயங்கள், சாபம் போல ஒலித்த வார்த்தைகள், நம்பிக்கையை உடைத்த அனுபவங்கள் எல்லாமும் சேர்ந்து ஒரு தெரியாத சுவராக நின்றுவிடும். அப்போது அம்மன் வழிபாடு அந்த சுவரை வெளியில் இருந்து உடைக்காது. முதலில் உன் உள்ளத்தில் ஒரு ஜன்னலை திறக்கும். அங்கே ஒளி வரும். அந்த ஒளி வந்தவுடன் இருள் தானாக பின்வாங்கும். அம்மன் அருள் வேலை செய்யும் விதம் மிகவும் ஆழமானது என் தங்கமே. சிலர் உடனே அதிசயம் எதிர்பார்ப்பார்கள்.
ஆனால் அம்மன் முதலில் உன் மனதை தொடுவாள். நீண்ட நாட்களாக அமைதி இழந்த இதயத்தில் மெதுவாக ஒரு சாந்தம் ஊற்றுவாள். காரணமே இல்லாமல் ஒரு நாள் நீ சற்று இலகுவாக உணர்வாய். முன்பு ஒவ்வொரு விஷயமும் பயமாக தோன்றியது. இப்போது அதே விஷயத்தை பார்த்தாலும் உள்ளே ஒரு தைரியம் எழும். இதுவே முதல் அருள். அதன் பிறகு உன் வீட்டின் அதிர்வு மாறும். தேவையில்லாத சண்டைகள் குறையும். குரல் உயர்ந்த இடத்தில் மென்மை வரும். நின்றுபோன பணிகள் மெதுவாக நகரும். பழைய தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகலாம். உனக்காக காத்திருந்த வாய்ப்புகள் மெதுவாக கதவை தட்டலாம். இதெல்லாம் தற்செயல் அல்ல என் தங்கமே. இது தாய் உன் பாதையை சுத்தப்படுத்தும் நேரம். நீ ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போது அதை ஒரு பழக்கம் என்று நினைக்காதே. அந்த தீபம் உன் வாழ்க்கைக்கு நீ தரும் ஒளி வாக்குறுதி. அந்த நெருப்பு உன் உள்ளத்தில் இன்னும் அணையாமல் இருக்கும் நம்பிக்கையின் சாட்சி. காற்று வந்தாலும் அசையும், ஆனால் அணையாமல் நிற்கும் தீபம் போல நீயும் இருக்க வேண்டும். வாழ்க்கை குலுக்கலாம். மக்கள் புரியாமல் போகலாம். தடை தள்ளி போடலாம். ஆனாலும் உன் நம்பிக்கை அணையக்கூடாது. ஏனெனில் அம்மன் அருள் அதிகம் வந்து நிற்கும் இடம் தளர்ந்தாலும் முறியாத மனம். என் தங்கமே, சில நேரங்களில் அம்மன் உன்னை சோதிப்பது போல தோன்றும். நீ எவ்வளவு அழைத்தாலும் பதில் இல்லை போல தோன்றலாம். நீ எவ்வளவு பூஜை செய்தாலும் பலன் தாமதமாகலாம். ஆனால் ஒரு தாய் அமைதியாக இருப்பது அவள் கேட்கவில்லை என்பதற்காக அல்ல. அவள் இன்னும் ஆழமாக வேலை செய்கிறாள் என்பதற்காக. சில கட்டுகள் மேல் மட்டத்தில் இல்லை. அது பல வருடங்களாக சேர்ந்த மன இருள். சில தடைகள் உன் வாழ்க்கையிலேயே மட்டும் இல்லை. குடும்பத்தின் கனமான அலைகளாக இருக்கலாம். முன்னோர்களின் தீராத வலி போல இருக்கலாம். வீட்டில் பல காலமாக சேர்ந்திருந்த அமைதியற்ற அசைவாக இருக்கலாம். அப்படிப்பட்டதை அகற்றும் வேலை மெதுவாக தான் நடக்கும். ஆனால் நடந்தால் முழுமையாக மாறும். நீ அம்மனை வழிபடும் போது உன் உடலும் மனமும் வீடும் ஒன்றாக சுத்தப்பட வேண்டும் என் தங்கமே. வீடு சுத்தமாக இருக்கட்டும். வாசலில் தூய்மை இருக்கட்டும். பூஜை இடத்தில் தூசி இருக்கக்கூடாது. காற்று அடையும் இடம் இருக்கட்டும். சின்ன தீபம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது அன்போடு ஏற்றப்பட வேண்டும். மலர் பெரியதாக வேண்டியதில்லை. ஆனால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மந்திரம் அதிகமாக தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அழைப்பு உண்மையாக இருக்க வேண்டும். அம்மன் அலங்காரத்தை மட்டும் பார்க்க மாட்டாள். உள்ளத்தின் அதிர்வை பார்க்கிறாள். என் தங்கமே, அம்மன் பெயரை உச்சரிக்கும் போது உன் நாக்கில் சக்தி எழும். உன் காதில் அதிர்வு வரும். உன் மூச்சு மாறும். உன் நெற்றி இலகுவாகும். சிலருக்கு உடம்பில் சிலிர்ப்பு வரும். சிலருக்கு கண்களில் தண்ணீர் வரும். சிலருக்கு காரணமில்லாமல் அமைதி வரும். இவை அனைத்தும் சாதாரணம் அல்ல. உன் ஆன்மா தாயின் சக்தியை தொடும் தருணங்கள். அந்த தருணங்களை அஞ்சாதே. அதை தழுவிக்கொள். உன் உயிர் சுத்தப்படுத்தப்படும் நேரம் அது. நீ நினைத்து பார் என் தங்கமே. இருட்டான அறையில் நீ எத்தனை வருடம் இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு ஏற்றினால் இருள் உடனே விலகும். அதுபோல உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் தடை இருந்தாலும் அம்மன் அருள் உண்மையாக நுழைந்தால் அது நிலைத்து நிற்க முடியாது. சில தடை பலமாகத் தோன்றலாம். ஆனால் அது இருள் மாதிரிதான். ஒளியோடு போராட முடியாது. தாயின் அருள் ஒளி. அதனால்தான் தடை நீங்கும்போது அது சத்தமில்லாமல் நீங்கும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் முன்னால் உன்னை சுமத்திய பல விஷயங்கள் இப்போது உன்னை தொடவில்லை என்று புரியும். என் தங்கமே, உன் மனதில் ஒரு விஷயம் உறுதியாக இருக்க வேண்டும். யாரும் உன்னை முழுமையாக புரியாமல் போகலாம். உன் வலி யாருக்கும் தெரியாமல் போகலாம். உன் கண்ணீரை சிலர் பலவீனம் என்று நினைக்கலாம். உன் அமைதியை சிலர் தோல்வி என்று நினைக்கலாம். ஆனால் அம்மன் மட்டும் உன் உள்ளத்தை உண்மையாக பார்க்கிறாள். அதனால்தான் தாயின் அருள் கிடைத்தவனுக்கு வெளியில் இருந்து அங்கீகாரம் தேவை குறையும். உள்ளே ஒரு பெரும் துணிவு எழும். அந்த துணிவே தடையை உடைக்கும் முதல் ஆயுதம். நீ எப்போது மனம் உடைந்தாலும் அம்மன் முன் உட்கார்ந்து உன் பெயரை கூட சொல்லாமல் இருந்தால் போதும் என் தங்கமே. உன் மூச்சு அவளுக்கு அறிமுகம். உன் அதிர்வு அவளுக்கு தெரியும். உன் பயம் அவளுக்கு புதிதல்ல.
உன் கண்ணீர் அவளுக்கு அந்நியமல்ல. நீ அவளுடைய பிள்ளை. இந்த உணர்வை உள்ளத்தில் வைத்து கொண்டால் பயம் மெதுவாக கரையும். உலகம் உன்னை தள்ளினாலும் தாய் உன்னை பிடித்திருப்பாள் என்ற உண்மை நின்றுவிடும். சில நேரங்களில் தடை நீங்கும் முன் விசித்திரமான அறிகுறிகள் வரலாம் என் தங்கமே. பழைய விஷயங்கள் திடீரென முடிவடையலாம். தேவையில்லாத தொடர்புகள் விலகலாம். உன்னை சோர்வடைய செய்த சூழ்நிலைகள் தானாக மாற்றம் காணலாம். சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். அது தண்டனை அல்ல, சுத்திகரிப்பு. தாய் சிலரை களையாமல் புதியவர்களை உன் வாழ்வில் கொண்டு வர மாட்டாள். சில கதவுகள் மூடாமல் சரியான கதவை திறக்க மாட்டாள். அதனால் பழையது விலகும் போது பயப்படாதே. அது இழப்பு போல தோன்றினாலும் பல நேரங்களில் அது பாதுகாப்பு. என் தங்கமே, அம்மன் வழிபாடு என்பது வெறும் வேண்டுதல் அல்ல. அது உன் உயிரின் நிலையை மாற்றும் ஒப்பந்தம். நீ சொல்கிறாய், அம்மா, நான் இனி பயத்தோடு வாழ மாட்டேன். நான் இருளுக்கு அடிமை ஆக மாட்டேன். நான் சோர்வை என் விதி என்று ஏற்க மாட்டேன். நான் உன் அருளோடு எழுவேன். இந்த உள்ள உறுதி வந்தவுடன் உன் கண்கள் கூட வேற மாதிரி பிரகாசிக்கும். உன் நடை மாறும். உன் குரல் நிலை பெறும். உன் முடிவுகள் தெளிவாகும். இதுதான் தெய்வ சக்தி மனித வாழ்க்கையில் தெரியும் விதம். நீ ஒரு விஷயம் மறந்துவிடாதே என் தங்கமே. அம்மன் உனக்கு வேண்டியது மட்டும் தரமாட்டாள். உனக்கு தேவைப்படுவது தருவாள். சில நேரங்களில் நீ கேட்ட கதவை திறக்காமல் அதைவிட நல்ல கதவை திறப்பாள். நீ பிடித்த மனிதரை வைத்திருக்காமல் உனக்கு அமைதி தரும் உறவை தருவாள். நீ நினைத்த வேலையை தாமதப்படுத்தி உன் மதிப்பை உணர வைக்கும் வழியை தருவாள். அதனால் தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதே. சில தாமதங்கள் தெய்வத்தின் பாதுகாப்பு. நீ இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே என் தங்கமே. தாயை விட்டு போகாதே. தடை அதிகரித்தாலும் தீபம் அணைய விடாதே. மனம் கலங்கினாலும் ஜெபம் நிறுத்தாதே. பலன் தெரியாவிட்டாலும் நம்பிக்கை உடைக்காதே. ஏனெனில் சில நேரங்களில் கடைசி இருள் தான் விடியலுக்கு முன் வரும். சில நேரங்களில் கடைசி சோதனை தான் அருள்காலத்தின் வாசல். நீ இன்னும் கொஞ்சம் பிடித்து நில். இன்னும் கொஞ்சம் அழை. இன்னும் கொஞ்சம் நம்பு. உன் வாழ்க்கை திரும்பும் தருணம் நீ நினைப்பதை விட அருகில் இருக்கலாம். என் தங்கமே, ஒரு நாள் நீயே சொல்வாய், நான் உடைந்து போன நேரத்தில் அம்மன் என்னை தூக்கினாள். நான் அழுத இரவில் அவள் என்னை அணைத்தாள். நான் வழி தெரியாமல் நின்றபோது அவள் ஒளி காட்டினாள். நான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் அவள் தான் என் புதிய ஆரம்பமாக வந்தாள். அந்த நாள் வரப்போகிறது. உன் இன்றைய கண்ணீர் நாளைய சாட்சி ஆகும். உன் இன்றைய தடை நாளைய திருப்புமுனை ஆகும். உன் இன்றைய இருள் நாளைய ஒளியின் மதிப்பை சொல்லும். அதனால் என் தங்கமே, உன் உள்ளத்தில் உறுதியாகச் சொல், நான் தளர மாட்டேன். நான் நின்றுவிட மாட்டேன். நான் அம்மன் அருளை நம்பி நிற்பேன். என் வீடு ஒளி காணும். என் மனம் அமைதி காணும். என் விதி திறக்கும். என் பாதை நகரும். என் தடை கரையும். என் நேரம் வரும். என் அருள் காலம் பிறக்கும். தாயின் கையில் வைத்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. தாயின் பாதத்தில் வைத்த கண்ணீர் ஒருபோதும் மண்ணில் கலந்துவிடாது. அது அருளாக திரும்பி வரும். அது ஆசீர்வாதமாக மலரும். அது வெற்றியாக உன் வாசலில் நின்று சிரிக்கும். நம்பிக்கை வை என் தங்கமே. நீ தனியாக இல்லை. உன் முன் தாய் நிற்கிறாள். உன் பின்னால் அவள் பாதுகாப்பு நிற்கிறது. உன் வீட்டை அவள் சுற்றி காக்கிறாள். உன் இதயத்தை அவள் மெதுவாக குணப்படுத்துகிறாள். உன் விதியை அவள் அமைதியாக திருப்புகிறாள். இன்று நீ உணராதாலும் நாளை நீ நன்றி சொல்லும் அளவுக்கு அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். உன் நல்ல காலம் தொலைவில் இல்லை. அது உன் வாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன் தடை நின்ற இடத்திலேயே அருள் மலரப் போகிறது. உன் இருள் இருந்த இடத்திலேயே ஒளி பெருகப் போகிறது. உன் கண்ணீர் விழுந்த இடத்திலேயே சந்தோஷம் பிறக்கப் போகிறது. தாய் உன்னை விட்டுவிட மாட்டாள் என் தங்கமே. அவள் காப்பாள். அவள் உயர்த்துவாள். அவள் திறப்பாள். அவள் அருள் நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றும்.